அழகே அழகு சீரியலாக இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம ரேவதி அழகமலரோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தங்கராஜுக்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டு வந்துட்டாங்க. அப்படின்றதுனால தங்கராஜ் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. அப்படி எப்படி நீ என்கிட்ட சொல்லாமல் போச்சு, உன்னை இப்படியே விடக்கட்டு தானே நீ இவ்வளோ தூரம் பண்ண அப்படின்னு சொல்லி தங்கராஜ் என்ன பண்ணுறான்னா, உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. இன்றைக்கி நைட்டு முழுவதும் நீ வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியவே இரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேவதியும் வெளியே உட்காந்து அழுகுறாங்க. என்னடா இப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் நம்ம அழகமலர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட பிறந்தநாள் அதுமா தான் ஆசைப்பட்ட மாதிரி நைட் பைக் ரைடும், அது மட்டும் இல்லாமல் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொன்னதுனால அழகமலரும் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மதிக்கிட்ட சொல்கிறாங்க, மதி எப்படி இருந்தாவது நான் போகணும்னு பார்த்தா எங்கள் அத்தை மாமா எந்திரிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ மதி சொல்கிறாங்க, நீங்கள் ஹாப்பியாக போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, அதை கேட்டதுமே அழகுமலர் ரொம்பவே தைரியமாக கிளம்பி போகலாம் அப்படின்னு இருக்காங்க. நம்ம பாக்யராஜுக்கிட்டையும் இப்போ பைக் இல்லை, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பாக்யராஜுக்கு ஒரு ஐடியா தோணுது. தன்னோட தம்பிகிட்டையும் இப்போ கேட்க முடியல, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வராரு. வந்ததுமே அதை கவனிக்கிறாங்க நம்ம மலர். போகும்போது தான் கேட்குறாங்க, என்ன பாக்யராஜ் உங்கள் பைக் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி மலர் கண்டுபிடிச்ச, உன் கண்ணு ஸ்கேன் கண்ணு தான், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அழகுமலை சொல்கிறாங்க, ஏன் புருஷன் பைக்கு எப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அழகுமலை சொல்ல, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, வாட்டர் வாஷ் பண்ண கொடுத்துருந்த பைக்கு இன்னும் வரல மலர், அதனால் ஃப்ரெண்டு பைக்கை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இனி நம்ம அழகுமலருக்கு பாக்யராஜ் பைக்கு கடனால் வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அழகுமலர் பிறந்தநாள் அதுமா கண்டிப்பாக அழுக தான் செய்ய போகிறாங்க. என்னடா இப்படி ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோமா, பாக்யராஜ் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோவப்பட போகிறாங்க. அதனால் நம்ம அழகுமலர் ஒரு முடிவு பண்ணுறாங்க, கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நம்ம வாய முடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம பாக்யராஜ் தான் கஷ்டப்படுவார், இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இனி வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. ஆனால் பாக்யராஜ்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வேணான்னு சொல்லுவார், அதனால் இதை கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அழகுமலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அழகுமதி பாவம் வெயிட் பண்ணி பார்த்து ரொம்பவே அசந்துட்டாங்க, தூங்கவும் செஞ்சுட்டாங்க. அப்போ அழகுமலர் வந்தால் யார் கதவை திறப்பாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இது ராஜலட்சுமியாக தான் திறக்க போகிறாங்க. அந்த இடத்துல தான் ராஜலட்சுமி ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க. கதவை தட்ட யாருமே திறக்கலை அப்படின்றதுனால எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அந்த நேரம் என்னடா சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜலட்சுமி வந்து கதவை திறக்க, அப்போ பார்த்தா அழகுமலரும் பாக்யராஜும் வெளியே இருக்காங்க. இதை பார்த்ததுமே, ஏ மலர் நைட்டு நேரமாச்சு, இவ்வளோ நேரமாக வீட்டில் தான் இருந்தேன்னு பார்த்தா எங்கேயோ போய் ஊர் சுற்றிட்டு வரியா, இது குடும்ப பொம்பளைங்க லட்சணமா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்க, நீ மட்டுமா தனியாக போயிட்டு வர அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்க, அப்போ தான் பாக்யராஜ் பின்னாடி வரதை பார்த்துட்டு, ஓ இவர் தான் உன்னை கூட்டிகிட்டு போனதா, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு போகணும் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி பேச, அப்போ பாக்யராஜ், இல்லைம்மா இன்றைக்கி மலர் பிறந்தநாள் அதுமா வெளியே போகணுன்னு சொன்னான், அதனால தான் கூட்டிகிட்டு போனேன், அவள் காலையிலேருந்து வேலை பார்க்குறா வீட்டில் அப்படின்றனால நைட் நேரமாக இருக்கணும், இருந்தால் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, நல்லா இருக்குது பாக்யராஜ், இப்படிலாம் உங்கள் அப்பா என்ன ஒரு நாள் கூட இப்படி வெளியே கூட்டிகிட்டு போனதில்ல, ஏன்னா பொம்பளைங்கன்னா வீட்டில் குடும்பத்துக்கு லட்சணமாக வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ என்னடானா பொண்டாட்டியை ஊர் சுற்றணும் அப்படின்றதுக்காக எதுவும் நைட்டு 12 மணிக்கு மேலே கூப்பிட்டு போயிட்டு வர, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் இந்த இங்கனக்குள்ளே தான் பக்கத்தில் தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ கோபத்தோடு வீட்டுக்குள்ளே போகிறாங்க மலர். அப்போ இருங்கத்த உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அப்போ ராஜலட்சுமி என்னடி பேச போகிற சொல்லு மலர் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கத்த, இனிமேல் என்னோடய புருஷன்கிட்ட இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லிட்டு காசு பணத்தை பிடுங்குறதுலே இருக்காதீங்க, ஏன்னா என் புருஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ கடனால் இப்போ அவர் பைக்கும் போய் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ தான் அழகுமலரோட மாமியாவான ராஜலட்சுமி, எனது பாக்யராஜ் பைக்கு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்யராஜ் என்னடா உன் பொண்டாட்டி சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி பாக்யராஜ்கிட்ட கேட்க, அவர்கிட்ட என்ன கேட்குறீங்க, அவர்லாம் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டார், நான் சொல்கிறேன்,
அவர் நீங்கள் இந்த செய்முறை செய்யணும், அந்த செய்முறை செய்யணும், நீ தாண்டா பாக்கியராஜ் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான செலவை இழுத்து விட்டு அவர் வாங்கின கடனுக்கு இப்போ வட்டி கட்ட முடியாமல் அந்த வட்டி வசூல் பண்ணுறவன் என்னோட வீட்டுக்காரன உங்கள் மயம் பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ அவர் எப்படி இருப்பாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அழகுமலர். எல்லாத்துக்கும் பாக்கியராஜ் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தன்னோட குழந்தைக்கு கூட ஒரு சேவிங்ஸும் பண்ணாத அளவுக்கு எங்கே பார்த்தாலும் கடன் கடன் இருக்காரு. எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இல்லாத நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, அப்போ ராஜலட்சுமி, ஏய் என்னடி ஊர் உலகத்தில் யாரும் பண்ணாததுவா நான் பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்க, இல்லைங்க நீங்கள் பண்ண சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஒரு அளவுக்கு மீறியும் செய்ய சொன்னீங்கன்னா அவர் வர சம்பளத்தில் வீட்டை பார்ப்பாரா இல்லை செய்முறையை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இந்த மாதிரி அழகு மலர் கேட்க அப்போ ராஜலட்சுமிக்கு என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம அழகுமதிக்கு தூக்கம் கலைய ஆரம்பிக்குது. அழகுமதி என்னடா சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அங்கே அழகுமலர் ராஜலட்சுமி அத்தையோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ எப்போக்கா வந்தீங்க? சாரிக்கா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழகுமலர்கிட்ட சொல்ல, அப்போ என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழகுமதி கேட்க, அப்பா மலர் சொல்கிறாங்க, இங்கே பாரு என் வீட்டுக்கார் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இப்போ அந்த வட்டிக்காக அவர் பைக்கவே அந்த கடன் வசூல் பண்ணுறவங்க பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரிய வருது என் வீட்டுக்காரு தான் எல்லா இடத்துலையும் எதுக்கெடுத்தாலும் பாக்கியராஜ்னு சொல்லி கூப்பிட்டு எல்லா செய்முறைகளும் ஒரு அளவுக்கு மீறி செய்ய சொன்னதுனால அவரும் தன்னோட சத்துக்கு மீறி தன்னோட சம்பளத்துக்கு மீறி கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி எல்லாத்தையும் செஞ்சால் இப்போ அவருக்குன்னு உதவி செய்கிறது கூட ஆள் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இன்றைக்கி அவர் பைக் இல்லாமல் கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லையாலையும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அழகமலை. இதை கேட்டதுமே அப்போது எல்லாமே பாக்யராஜை தான் பார்த்துருக்காரா? அப்போ சுரேஷ் இது நாள் வரைக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு வேலை பார்க்குறேன்ற ஒரு போர்வையில் மட்டும்தான் இருந்திருக்காரே தவிர்த்து குடும்பத்துக்காக 10 பைசா செலவழிக்கலையா அப்படின்னு அழகுமதி யோசிக்கிறாங்க. அழகுமலர் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக சுரேஷ் மட்டும் இல்லை, அந்த ராகவன் மற்றும் ராஜலட்சுமி இவங்க எல்லாருமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி புரிஞ்சுக்கிறாங்க. இதை எப்படி கேட்குறது அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் தான் நம்ம சுரேஷும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ தான் அழகுமதி கேட்குறாங்க, நிலுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் சுரேஷ் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அழகுமலரும் அமைதியாக இருக்காங்க. சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிளம்ப போகும்போது தான் நம்ம அழகுமதி கொஞ்சம் நிலுங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, அப்போ சுரேஷ் நிற்கிறாரு. அந்த இடத்துல அழகுமதி ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் போலீஸ் வேலை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பதிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சுரேஷ். சரி இத்தனை வருஷமாக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, உங்கள் சம்பளத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அழகுமதி. இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை கேட்குறாரு சுரேஷ். இதெல்லாம் இப்போ கேட்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன், எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சுரேஷ் கேட்குறாரு. அதுக்காக மதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த குடும்பத்துக்கு 10 ரூபா காசு கூட செய்யலைன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் இந்த குடும்பத்தையுமே ஒரு ஆளாக தாங்கிக்கிட்டு இப்போ கடனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவரோட பைக்கையும் இப்போ பறிகொடுத்துட்டு வந்து நிற்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் தான் காரணம். இப்போ உங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டுக்கிட்டும் கடனால் அவதிப்பட்டுக்கிட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தால் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவார் நீங்களே சொல்லுங்கள். இப்போ அழகுமலர் அக்காவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் அம்மா அப்பாவும் தான் காரணம். நீங்கள் இனிமேல் கொண்டும் அவங்களோட கடன் அடைக்கிறதுல நீங்கள் பாதி பங்கு நீங்கள் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சுரேஷ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இப்போ செலவுகளை பாதி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா இவன் என்னடானா கடனில் பாதி ஏற்றுக்கிற சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தாலும் அந்த இடத்துல தன்னோட அண்ணனோட முகத்தை பார்க்குறாங்க. பார்த்ததுமே தன்னோட அண்ணன் முகம் வாட்டமாக இருக்குது. அப்போ உண்மைதான் போல் நம்ம மேலே தான் தப்பு, நம்ம காசு பணத்தை நம்ம கரெக்டாக செலவு பண்ணியிருக்கணும், அண்ணனை கஷ்டப்பட விடாமல் நம்ம பார்த்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சுரேஷ் என்ன பண்ணானா, அண்ணே என்னென்ன நடக்குது, உன்னோட பைக்கை யார் வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாரு. அப்போ பாக்யராஜு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இனி சுரேஷ் என்ன முடிவெடுக்க போகிறாரு, தன்னோட அண்ணனுக்கு துணையாக தன்னோட வீட்டில் தான் குடும்பத்துக்கு தேவையான செலவுகளில் பாதி பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி எவ்வளோ தூரத்துக்கு ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவனாக இருக்கணுமோ, எவ்வளோ தூரத்துக்கு மனசு மாறணுமோ, ஒரு மனுஷனாக இருக்கணுமோ, அழகுமதிக்கு நல்ல கணவனாக எப்போ மாறுவார், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி மாற போகிறாரு அப்படின்றத இனி வரப்போகிற எபிசோடில்
ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.